அனைவருக்கும் வணக்கம். நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை மற்றும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இணைந்து குழந்தை திருமணங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு சமூக பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக குழந்தை திருமணம். இந்த குழந்தை திருமணம் சமூகத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. கடந்த வருடம் மட்டும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் நடைபெற இருந்த எண்ணிக்கை 93. அதில் 57 குழந்தை திருமணங்களை நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் அனைத்து துறைகள் சார்பாக இந்த குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒரு 36 குழந்தை திருமணங்கள் நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றன. குழந்தை திருமணம் என்பது 18 வயதுக்கு முற்பட்ட பெண் குழந்தைகள், 21 வயதிற்கு முற்பட்ட ஆண் குழந்தைகள், இந்த 2 நபர்களுக்கும் செய்யப்படுவதுதான் குழந்தை திருமணம். இந்த குழந்தை திருமணம் நடைபெறுவதால் பல்வேறு பிரச்சனைகள் சமூகத்திலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பெண்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது தாய் மற்றும் கருவின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக தாயின் கல்வி, ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களது எதிர்கால வாய்ப்புகளையும் இது பாதிக்கிறது. ஏனென்றால் 18 வயதுக்கு முற்பட்ட பெண்கள் திருமணமாவதால் அவர்களது படிப்பு தடைப்பட்டு அவர்களால் சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பிறக்கின்ற குழந்தை எடை குறைவாக பிறப்பதால் அதனுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகள் இந்த குழந்தை திருமணங்களால் வருகிறது. எனவே குழந்தை திருமணம் என்பது தடுக்கப்பட வேண்டியது, அது நம் அனைவரின் கடமையாகும். குழந்தை திருமணம் தொடர்பான தகவல் கிடைத்தால் மகளிருக்கான உதவி எண் 181 மற்றும் குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 இந்த 2 தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். குழந்தை திருமணம் இல்லாத திருவள்ளூரை உருவாக்குவது நம் அனைவரின் கடமையாகும். திருவள்ளூர் உயரட்டும், குழந்தை திருமணம் குறையட்டும். அவள் குழந்தை தாயாக அல்ல, சாதனையாளராக வளரட்டும். குழந்தையின் கனவை காப்போம், குழந்தை திருமணத்தை ஒழிப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் எங்கள் பொன்னியம்மன் கலைக்குழுவின் சார்பாக இன்று நாங்கள் நடத்தக்கூடிய விழிப்புணர்வு நாடகமோ பெண் குழந்தைகளை காப்போம். ஒரு பெண் குதி 12 வயசு 13 வயசுல நீ திருமணம் செய்தால் அரசாங்கம் ஒரு குண்டா சட்டத்தில் போய் சிறையிடுவது. நானே 9 வயசுல தாலி சட்டத்தில் நீங்க கைது செய்யப்படுவீர்கள். கல்யாணம் பண்ணி வந்து 3 வருஷம் தான் வயசுக்கு வந்தேன். கலியுகம் இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்து விட்டார்கள். இப்ப கலியுகம் தமிழக அரசு எல்லா வித நன்மைகளும் செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறது? இப்ப பெண் குதிக்கு அதே போல கட்டாய திருமணம் செய்தால் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுவது. ஒரு ஆண் குதி படித்தால் அந்த வீட்டுக்கு தான் நன்மை. ஆக ஒரு பெண் குதி படித்தால் நாட்டுக்கே நன்மை. ஒரு பெண் குதி படிப்பது ஒரு குழந்தையுடைய அறிவு கண்ணை திறப்பது போல். இன்னைக்கு பெற்றவர் கைவிட்டாலும் அவங்க கற்ற கலை அவளை கைவிடாது. கற்ற கல்வி அந்த குழந்தைய கேமா செலவு பண்ணி படிக்க வைக்கணுமா? குழந்தைய செலவு கேமா நீ கவலைப்படுறீங்க? நீ கவலையப்பட பெண் பிறந்துச்சு, யாரும் கவலையப்படக்கூடாது. பிறந்ததுல இருந்து செலவு. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நம்ம தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு அந்த பெண் குழந்தைக்கு 50,000 தருகிறார்கள். 50,000? ஆமா. எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்து விட்டால் தலா 25,000 அவருடைய வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. பெண்கள் நாட்டினுடைய நாட்டின் கண்கள். ஆக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? பெண் குழந்தைகளை கற்பிப்போம். பள்ளிக்கு நாமும் சென்றிடுவோம், பாடங்களை நாம் படித்திடுவோம். மாலை பள்ளியில் முடித்தவுடன் படபடனை விளையாடிடுவோம். பள்ளிக்கு நாமும் சென்றிடுவோம், பாடங்களை நாம் படித்திடுவோம். மாலையில் வீடு திரும்பிடுவோம், மனமனவிந்து விளையாடிடுவோம். வணக்கம். இத்துடன் இச்சிறு கதை வெற்றி பெற்றது. நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் குழந்தைக்கு கல்வி எவ்வளவு அத்தியாவசியம் என்பது. திருவள்ளூரில் குழந்தை திருமணங்கள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. திருவள்ளூரில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களுடன் பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்வது மற்றும் குழந்தை திருமணங்கள் இல்லா மாவட்டத்தை உருவாக்க மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுமாறு ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் வனிதா, கண்காணிப்பாளர் பார்த்திபன், சேவை மைய நிர்வாகிகள் பிரியங்கா, சரண்யா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
மன்னவர் வாழ்க மன்னவர்